காட்டுக்குள்ளே இயற்கையாகவும் அமைதியாகவும் அமைஞ்சிருக்கிற சுனை கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். மகாபாரதத்தில் திரௌபதிக்கு தண்ணி தாவம் எடுத்தப்போ பீமன் கதையை கொண்டு அடித்தப்போ உருவான சுனைன்னு சொல்கிறாங்க. என்னதான் ஐதீகம் புராணமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சுனையில் எந்த நிலையிலுமே நீர் வற்றாதுன்னு சொல்கிறாங்க. உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது பச்சை பசேன்னு பாசி படர்ந்துருக்கு. அதே வெளியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக தண்ணி இருக்குது. இதை சுற்றி இருக்கிற ஊரில் என்ன விசேஷனாலும் இங்கிருந்தால் தீர்த்தெடுத்துட்டு போய் வழிபடுறதா எல்லாரும் சொல்கிறாங்க. எந்த இடத்துலேருந்து இந்த சுனை உருவாகுதுன்னு இது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் உள்ளே இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது, எந்த நிலையிலையும் வத்துறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்து சமய அறநிலைத்துறை எடுத்து பராமரிச்சுட்டு வராங்க. இது கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு மத்தாலக்கோம்பு பிள்ளையார் கோவிலுங்க. டிஎன்பாளையம் டு கோவை போகிற ரூட்டில் இருக்குதுங்க. கரெக்டாக பங்களாபுதூரில் லொக்கேட் ஆகிருக்கு. கோயில் காட்டுக்குள்ளே அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குங்க. உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள்.